பேசத் தொடங்கினாளோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதையா. பார்க்கத் தொடங்கினாளோ பார்வையெல்லாம் பாவி என் மேலே ஐயா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதையா. பிரஸ்தலோடு எல்லாருக்கும் இன்றைய நாள் வேத தியானம் நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே போகிறதே அவனை தீட்டுப்படுத்தும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கும், இல்லையென்று சொன்னால் அவர்களை அழிவுக்குள்ளாகவும் மாற்ற முடியும். அதனால் நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நாங்கள் பேசும் பொழுது மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இருந்து செயல்படுமா இருந்தேன்னு சொன்னால் நாங்களும் நல்லா இருக்க முடியாது, மற்றவர்களும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிதாவே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.